வெல்கம் டு மை சேனல். காலையிலேயே எல்லா காலையிலே எந்திரிச்சு இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு எல்லா வேலைகளும் முடிச்சிட்டேன். அமாவாசைனால இப்போ தான் சமைக்க போகிறேன். பாருங்கள், பருப்பு வேக வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு பருப்பு குழம்பு வச்சு கொஞ்சம் தண்ணியை எடுத்து பருப்பு ரசம் வைக்க போகிறேன். சாதம் வச்சுட்டு பரங்கிக்காயை வெங்காயம் தக்காளி போட்டு வறுக்க போகிறேன். தோலோடு வச்சுருக்கேன். சின்ன பரங்கிக்காய். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்கலேருந்து இன்றைக்கி எல்லாருமே பரங்கிக்காய் சீட்ஸும் பரங்கிக்காயும் எடுத்துக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி இதுதான் செய்ய போகிறேன் அமாவாசைக்கு சமையல். இந்த வானல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் நாத்தனார் வந்திருந்தாங்க. வடை போடும்போது இந்த இடம் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. என்னால் தேய்க்க முடியலை. இப்போ போட்டு அவ்வளோ தேய்ச்சேங்க. விம்மும் சபீனாவும் வச்சு தாங்க மெட்டல் நாரில் தேய்ச்சேன். பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பும் பூண்டும் போட்டு தாளிச்சுட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வச்சு உப்பு போட்டேன். இப்போ தோலோடு தாங்க இந்த காய் நறுக்கி வச்சுருப்பேன். இந்த காயை போட்டு காயை வதக்கி விட்டு மிளகாத்தூளும் போட்டு மஞ்சத்தூள் போட்டேன். எல்லாம் கலந்த குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ மூடியை போட்டு வேக விட்டுறலாம். ஏன்னா இது நீர்க்காய், அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆகி தண்ணி தன்னால் வருது பாருங்கள். மூடியை இப்போ தாங்க எடுத்தேன். இனிமேல் நம்ம நல்ல சுருளை வறுத்துடலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான காரசாரமான பரங்கிக்காய் வறுவல். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது கூழாட்டம் உடஞ்சி போயிடும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி சிம்மில் போட்டு முடியை போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் இப்படி நம்ம பரட்டி விடணும் சிம்லையை போட்டு. பாருங்கள், பால் பாயாசம் வைக்க போகிறேன். என்கிட்ட மாவு ஜவ்வரிசி இல்லை, பொடி ஜவ்வரிசி தான் இருக்குது. லைட்டாக இதை சூடு காமிச்சிட்டு சேமியாவையும் லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தனித்தனியாக சூப்பராக வருங்க பாயசத்துக்கு. பாருங்க, இப்போ சேமியாவையும் தனியாக வறுத்துக்கலாம். வறுத்துக்கன்னா கலர் மாறாமல் வருங்க. அப்போ தான் பாயசம் வெள்ளையாக இருக்கும். வறுத்துட்டு இப்போ ரெண்டையும் ஒன்றா குக்கரில் தான் விசில் விட போகிறேன். ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள், சேமியா ஜவ்வரிசி கொதி வருது பாருங்கள். ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். ஒரு விசிலுக்கு விட்டுறலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பால் பாயாசம் பால் ஊற்றும்போது இறுக்கமாயிரும். பாருங்கள், நான் வறுத்து விட்டு குக்கரில் விட்ட விசிலுக்கு எப்படி பாயசம் இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே ஒட்டவும் இல்லை, ஒன்றோட ஒன்று கொலன்னு இல்லை, தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. நான் நிறைய செய்யும்போது நல்லா ரிச்சாக இன்னும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். 2 குண்டு கரண்டி அளவுக்கு தாங்க ஜீனி போட போகிறேன். நிறைய இனிப்பு வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நெய்யில் முந்திரியை போட்டு தாளித்து போட்டுக்கலாம். இந்த திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா திக்கான பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பாலை ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இன்றைக்கி அமாவாசை சமையல். சாதம் வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு குழம்பு மாதிரி தாளித்து வச்சுருக்கேன். பருப்பு ரசம், பாயாசம், பரங்கிக்காயை வறுத்துருக்கேன். இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.